ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் வந்து நான் சரண்யாவோட வீடியோ பார்த்தேன். நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அதனால வந்து திருப்பியும் வந்து பழசை வந்து பேசி உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்கள் பேபி நீங்கள் பார்த்துப்பீங்க. பட் இருந்தாலுமே சொல்கிறேன், ஏன்னா திருப்பியும் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி திருப்பியும் அவர் வந்து ஈவினிங் வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து திருப்பியும் அவர் சண்டை போடுவார், உங்களை அடிப்பார். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா, யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்தினா, வேதனைப்படுத்தினா அது வந்து கடவுள் பார்த்துப்பார். அவ்வளோதான். ஓகேவா? அதனால் வந்துட்டு ஆனால் எனக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேபி என் பேபி வந்து இன்னும் இந்த உலகத்துக்கு கூட வரல. பட் வந்து அதுலேயுமே வந்து அவர் பேசினது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் இப்போ கூட வந்து நீங்கள் வீடியோவில் கேட்கும்போது அவர் எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா என் கூட கடவுள் துணையாக இருக்காங்க. அதையும் தாண்டி நான் வந்து எப்பயும் நெகட்டிவாகவே நினைக்கவே இல்லை, பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன அந்த நாள் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். உண்மையை சொல்லப்போனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் வந்து இப்போ நான் ஓகே ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. அப்படி வந்து என்னோடய பேபிக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எனக்காக பேசி உங்கள் ஹஸ்பண்ட்டை சண்டை போடாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். ஏன்னா வந்து நான் மட்டும் இல்லை, யார் உங்களுக்கு கால் பண்ணாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேச தான் செய்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கலாம், சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அப்புறம் வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்தவோ இல்லை என்னால் உங்கள் வீட்டில் சண்டை வர்றதுக்கோ இல்லை வந்து அந்த மாதிரி வேண்டாம். அதனால் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. இனிமேல் வந்து வெளியே போய் தங்குறேன், வெளியே போகிறேன்னு சொல்லி போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லை நம்ம தனியாக வீடு வாங்கி இருக்கோன்னா நம்ம தனியாக வீடு வாங்கி அந்த வீட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் இல்லை தெரியாத ஊரில் போய் தெரியாத வீட்டில் போய் நம்ம இருக்கும்போது அது நமக்கு ரொம்பவும் பாதிப்பை உண்டாக்கிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு பாடமாகவே நேற்று நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நான் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை. பட் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது அது வந்து நல்லதாகவும் இருக்கும், சில டைம் வந்து கெட்டதாகவும் போய் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கெல்லாம் உண்மையாகவே இந்தளவுக்கு தைரியம் இல்லை. பட் நீங்கள் இந்தளவுக்கு தைரியமாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. போனதெல்லாம் போகட்டும், முடிஞ்சு போனதை வந்து பேசி இனி வந்து பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். ஸோ வந்து இனிமேல் இந்த நாள்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிங்க, பாப்பாவை நல்லா குளிக்க வைங்க, நல்லா சமைச்சு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஹஸ்பண்ட் கூட சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்கள் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை, உண்மையாக சொல்கிறேன், பச்சை குழந்தை. அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் சேஃபாக இருங்க. உங்களோட மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நான் தொந்தரவு இது நாள் வரைக்கும் பண்ணலை. இனிமேல் வந்து கால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்கள் சேஃபாக இருங்க, அவ்வளோதான். ஓகே, வருஷா குட்டி நல்லா பார்த்துக்கோங்க. பாய். இனிமேல் இந்த டாப்பிக்கை பற்றி பேசி உங்கள் ஹஸ்பண்டை சண்டை போடாதீங்க.